ஜென்ரல் ஆடியன்ஸ் மைடியர் மக்கள் நெட்டி ஃபார் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஏகேட வணக்கம். நேற்று வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன். சுகுமார் அண்ணா அயன் பற்றி பேசுங்க, இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது, பேசுவாரா மாட்டாரான்னு ஒரு யோசனை ஒரு ஸ்டில் ஒன்று போட்டிருக்காரு, எமோஜி ஒன்று போட்டிருக்காரு, நல்லா இருக்குது. கண்டிப்பாக பேசுகிறேன், பேச மாட்டேன்ல இல்லை, கண்டிப்பாக பேசிடுறேன். ஜெய் தளபதி, அட போங்க ப்ரோ, நானும் எவ்வளோ டைம் சொல்கிறது, விஸ்வரூபம் பண்ணுங்க. சூப்பர், விஸ்வரூபம் பண்ணிடலாம், ஓகேவா? இன்றைக்கும் கமல் சாரை பார்த்துனது தான். சரியா? தனிக்காச்சலம் பேர் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, தமிழ் பேராக இருக்குது. காவலன் மூவி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லுங்கள் ப்ரோ. சொல்லுங்கள் நண்பா. சொல்லிடலாம் நண்பா, கவலையப்படாதீங்க. மணி என் ஏகே அமுல் பேபிக்கு என்னாச்சு? ஸோ என்ன பிரச்சனை? சேடாக இருக்கிற மாதிரி தெரியுதே. சூப்பர் ஏகே ப்ரோ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி பண்ணேன்னு நினச்சிக்கிட்டீங்களா? இல்லை அந்த மாடுலேஷன் அப்படி தான், நம்ம அப்படியே சேடாலாம் இருக்குமோ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? இருந்தாலும் ஃபீல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, லவ் யூ. சையத் யூஸ்வல் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜி ராஜாவின் பார்வையிலேயே படம் பண்ணுறீங்க ஓகேவா? நல்லா இருக்குதே, டோன் சூப்பராக இருக்குது. பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். ஆஷிக் சச்சின், எவனோ ஒருத்தன் டிஸ்லைக் போட்டிருக்கான், என்னாச்சு? வளர்ச்சி பிடிக்காமல் செஞ்ச சதி. இக்னோர் நெகட்டிவிட்டி. நம்ம வளர்ச்சி பிடிக்கலன்னா 4 பேத்துக்கு நம்மளை பிடிக்காம இருந்தால் நல்லா இருக்கும், லைஃப் ஜாலியாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இந்த இடத்துல இது ரொம்ப ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நல்லதான். டிஸ்லைக் போகிறவங்க போட்டு போகிறாங்க நண்பா, நீங்கள் அதை லைக் பண்ணுறீங்களா? அதுவே எனக்கு போதும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டில் ஹே ராம், நம்ம கமல் சார் 2000 வந்து ரிலீஸ் ஆன படம். இந்த படம் தான் வந்து அவர் டெபியூட்டாக வந்து இயக்குன ஒரு படம். நிறைய படம் இயக்கியிருக்காடா, கதை திரைக்கதையெல்லாம் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றது உண்மை தான். ஆனால் ஃபஸ்ட்டு டேரக்டராக எடுத்த படம் தான் வந்து ஹே ராம், டேரக்டராக அறிமுகமான படம். இந்த படத்தில் ஹே ராம் அப்படின்ற டைட்டில் எதுக்காக வந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, நம்ம காந்திஜி அவர்கள் வந்து அடிக்கடி ஹே ராம் வந்து சொல்லியிருப்பாரு. அவர் சுட்டதுக்கப்புறம் வந்து கடைசியாக சொன்ன வார்த்தை வந்து ஹே ராம் அப்படின்னு தான். ஸோ அந்த டைட்டிலே வந்து ஹே ராம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இந்த படம் என்ன கதையை பற்றி சொல்லுது அப்படின்னா, இந்து முஸ்லீம் உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருந்த அந்த மத சண்டை அப்படின்றத வந்து எடுத்து பேசும். அதே மாதிரி காந்திஜி அப்படின்றது வந்து ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் கெட்டவனாக தெரிகிறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லவனாக தெரிகிறாரு. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் போகும். அதை தொடர்ந்து இந்த ஹேராம் படத்தில் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து ஓப்பனிங்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஓப்பனிங் சாங் ஒன்று வரும், டைட்டில் சாங். இந்த டைட்டில் சாங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்ற அந்த சாங் போகும். அதுக்கு பேக் டீமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அல்லாஹு அக்பர் அந்த முஸ்லீமோட சாங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பள்ளிவாசலில் ப்ரே பண்ணுவாங்களே, அந்த சாங் வந்து பேக்ரவுண்ட் தீமாக வந்து அது ப்ளே ஆகும். ஸோ இந்த 2 சாங்கும் கொலாபரேட் ஆகி ஒரு சாங்காக வந்து ரிலீஸ் ஆகும்போது இது 2 பேத்தினுடைய அந்த நட்பும் அவங்களுக்கு அந்த பிரிவும் வந்து பேச போகுது அப்படின்ற அந்த ஓப்பன் சாங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கமலஹாசன் அவர்கள் வந்து ரிவீல் பண்ணிட்டாரு. அந்த படத்தினுடைய அதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்றது வந்து அப்போ நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் இவங்க 2 பேருமே வந்து இந்த பகுதி எனக்கு தான் வேணும், அந்த பகுதி எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த உண்மையான ஒரு நிலவரத்தையும் அதில் எடுத்து சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து இந்து மேலே தாக்குன அந்த ஒரு தாக்கத்தையும் வந்து அவர் எடுத்து சொல்லியிருப்பார் நம்ம கமலஹாசன் அவர்கள். அப்போ அவங்க பெண்கள் மேலே இது பண்ணது எல்லா விஷயமும் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து கமலஹாசன் அவர்கள் ஏன் காந்தி அவர் வந்து கெட்டவனா நினைக்கிறாரு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கிருந்து தான் வந்து ஆரம்பிக்கும். அவருடைய ஒய்ஃபை வந்து இவங்க வந்து கொண்டுருவாங்க, பட் இவங்களால அவங்க போய் கொல்ல முடியாது. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, காந்தி வந்து அகிம்சா வழியில் தான் நம்ம போராடணும், யாரும் வந்து நம்மளை அடிச்சிட்டாலும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. அவரை பின்பற்ற எல்லாருமே வந்து இந்துக்களாக இருக்கனால வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, முஸ்லீம்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஸோ இந்துக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துருவாங்க. அந்த தடுப்புக்காக வந்து இன்னொரு இந்து வந்து நம்ம கமலஹாசன் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? மகாத்மா தான் காரணம். நம்மளை அடக்கி வச்சனால தான் அவங்க வந்து நம்மளை ஏறி அடிச்சுட்டே இருக்காங்க, நம்மளும் அவங்களை திருப்பி அடிக்கணும், அதுக்கு வந்து நம்ம மகாத்மாவை கொல்லணும், அதுதான் வந்து ஒரே ஒரு வழி, அப்படின்னா தான் நம்மளும் வந்து வயலன்ஸில் இறங்க முடியும் அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் அவருக்கு சொல்கிற அந்த ஒரு ராங்கான ஒரு போதனை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தவறான சிந்தனை. அந்த சிந்தனையை பிடிச்சிட்டு தான் மகாத்மாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தொடங்குறாரு நம்ம கமலஹாசன் அவர்கள். இந்த கதையும் அங்கேருந்து தான் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த படத்துக்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னா, லைன் பை லைனாக வந்து சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஷாருக் கான் வந்து பண்ணியிருப்பாரு. ஷாருக் கான் இந்த படத்துக்காக வந்து ஃபஸ்ட்டு பணமே வாங்கல, ஒரு வாட்ச் மட்டும் ஒன்று ப்ரெசென்ட்டாக நம்ம கமலஹாசன் அவர்கிட்ட வாங்கிட்டாரு. ஷாருக் கான் வந்து சொல்லியிருக்காரு, கமலஹாசன் சார் நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் அவங்க கூட நடிக்கிறது எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை தாண்டி ஷாருக் கான் அவர்களோட அந்த கேரக்டர் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்ஜித் கான். ஸோ இது யாரோடைய நேம் அப்படின்னா, நம்ம கமலஹாசன் அவர்கள் தான் டைரக்ஷன். ஸோ இந்தியில் அம்ஜித் கான் அப்படின்றவர் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஒரு ஞாபகமாக வந்து இந்த நேம் வந்து அவருக்கு வச்சிருந்தாரு, அந்த கேரக்டர் நேமாக வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இந்த படத்தில் வந்து இருப்பாங்க. அவங்க பேர் வந்து அபர்ணா. இவங்களோட கேரக்டர் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தியில் அபர்ணான்னு இருக்காங்க. ஸோ அவங்களை அட்மைர் பண்ணனால கமலஹாசன் அவர்கள் இந்த நேமையும் வந்து வச்சிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து படத்துக்குள்ள வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து சிம்போனிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்றது வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் நம்ம ஏராமில் தான் வந்து இருக்கு. அதாவது வந்து ஃபாரின் லொகேஷனில் போயிட்டு அங்கேருந்து கம்போஸ் பண்ணி வாங்கிட்டு வருது. ஸோ நம்ம இளையராஜா அவர்களை வச்சு இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து இதில் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் டைரக்டர் வந்து வேற தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நம்ம கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, இளையராஜா அவர்கள்ட்ட வந்து இந்த படத்தை ஒப்படைச்சாங்க. ஒரு ஆஃப் படத்தை மட்டும் போட்டு காட்டினதுக்கப்புறம் நம்ம இளையராஜா அவர்கள் ஃபுல் கம்போஸ் அந்த படத்துக்கு
முடிச்சு கொடுத்து கையில் கொடுத்துட்டாரு. ஸோ ஹேராமில் நீ பார்த்த பார்வைக்கு நன்றி இந்த பாட்டு வந்து எப்பயும் நம்மளால் மறக்க முடியாது. அதில் இருக்கிற அந்த கிஸ்ஸின்னு ரொமான்ஸ் எல்லாமே வந்து ஹாலிவுட்டுக்கு நிகராக வச்சிருப்பாரு. ஸோ கமலஹாசன் அவர்கள் எப்போதுமே வந்து தமிழ் சினிமாவுக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு புதுவிதமாக கொடுக்கணும்னு சொல்லி அதில் பண்ணிக்கிட்டே இருப்பார். பட் அதை தான் வந்து நம்ம பார்க்கவும் மாட்டோம். சரி இதில் என்னப்பா மொக்கையாக இருக்குது அப்படின்றத கண்டுக்காம விட்டுக்குவோம். அதுதான் வந்து அதோடைய ஒரு பெரிய ப்ளஸ். அது இப்போ புரியாது, போக போக பின்னாடி புரியும் அப்படின்றது இந்த படத்துல இருந்து அது நிதர்சனமான உண்மை. ஸோ அதை தொடர்ந்து இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு கேரக்டர் யாருன்னா, இந்த படத்தில் நிறைய கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நம்ம வாலி அவர்கள், கவிஞர் வாலி அவர்கள் வந்து இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. 3 படத்தில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு படம் வந்து இந்த படம் வந்து சொல்லலாம். நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு வந்து பெரியப்பான்ற கேரக்டரில் பண்ணியிருப்பார், பாஷ்யம் அப்படின்ற ஒரு கேரக்டரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா தெரியும். ஸோ அதை தொடர்ந்து ஷாருக் கான் அவர்கள்ட்ட தான் வந்து இன்னும் இந்த ரைட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, அதாவது ஹிந்தி ரைட்ஸ். ஓகேவா? ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஹேராம் இந்த படத்தை வந்து டிஜிட்டல் ஆக்க போறா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. டிஜிட்டல் ஆக்கினார் அப்படின்னா வந்து ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அந்த படத்தோட இம்பாக்ட் வந்து இப்போதான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. இன்னும் அதை டிஜிட்டலைஸ் ஆக்கினார் அப்படின்னா எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்கருக்கு சப்மிஷன் ஆச்சு, பட் வந்து நாமினேட் ஆகலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா அதில் வந்து நிறைய ஆஸ்கர் அப்படிங்கும்போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வைலன்ஸை கையாண்டிருக்கும் அப்படின்றது ஒரு நிஜமான உண்மை. இந்த படம் வந்து மும்பைலாம் வந்து பெருசாக போகவே இல்லை. ஏன் ஷாருக் கான் இருந்தார் ஏன் போகல அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. ஷாருக் கான் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 சீன் 3 சீனுக்கு மட்டும் தான் வருவார். ஆனால் வந்த சீனும் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். எல்லாருமே மும்பையில் இருக்கவங்க ஷாருக் கான் மேலே ஒரு மிகப்பெரிய தீவிர ரசிகர்கள் சொல்லலாம். ஆனால் அவங்க பப்ளிஷ் பண்ணது எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாருக் கான் தான் இந்த படத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினச்சிக்கிட்டாங்க. பட் உள்ளுக்கு போகும்போது அது இல்லை அப்படின்றனால ஏமாந்து போனால ஸோ இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக பிடிக்கல. இதை தொடர்ந்து இந்த படம் நம்ம தமிழ் சினிமாலும் பல பேர்த்தினால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா வந்து நான் லீனியர் பேட்டர்னில் வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா கமல் அவர்கள் வயசான கேரக்டரில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் வந்து காட்டியிருப்பாங்க. அவர் ஒரு பாஸ்ட்டாக நினைப்பாரு. அப்போ ஃபர்ஸ்ட் கல்யாணம் எல்லாமே பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் உள்ளுக்கு போயிட்டு மறுபடியும் செகண்ட் கல்யாணம் வந்து பண்ணிடுவார். இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் செகண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போவார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சு உள்ளுக்கு போவார். ஸோ பாஸ்ட்டுக்குள்ளேயே பாஸ்ட்னு போயிட்டே இருப்பார். ஸோ அதனால் வந்து நம்ம அப்போ இருந்த ஆடியன்ஸுக்கு வந்து அதை புரிஞ்சுக்க வந்து கொஞ்சம் இல்லை அப்படின்றத நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில உண்மையான விஷயங்களை படிச்சுட்டு இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தினுடைய செட்டு ட்ராமா எல்லாமே வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரே கமலஹாசன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவரை பாராட்ட தான் வந்து செய்வோம். ஸோ ஹேராம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது. பார்க்க கொஞ்சம் பொறுமை வேணும், இல்லைன்னா இல்லை நான் சொல்ல. பட் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்றதுக்காக அப்படின்றனால நானும் பொறுமையாக உட்காந்து பார்த்தேன் அப்படின்றத ஒரு உண்மை. பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி படங்கள் இன்னும் நம்ம பார்க்காம இருக்குமே அப்படின்ற ஒரு உண்மை ஒன்று புரிஞ்சுது. சரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட 8:30 ஷெடியூல் முடிஞ்சு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் சனிகர் விஜே ஏகே. என்னப்பா அதை மறந்துட்டேன்னா இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு வந்து பயம் அழுத்தம் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கும். அந்த படத்தில் வந்து இதை பேசியிருப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் மைண்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க. பாய். எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி அவங்க 7.8 lakh வியூவர்ஷிப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே 1 million சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.